இன்னைக்கு ஏகப்பட்ட மூவி அப்டேட் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் தேவர்கொண்டா, சமந்தா நடித்து வரும் குஷி படத்துடைய ஷூட்டிங் காஷ்மீர்ல நடந்தது. ஆக்ஷன் காட்சி ஒன்றை படமாக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது விஜய் தேவர்கொண்டா மற்றும் சமந்தா சென்ற கார் ஆத்துல விழுந்திருக்குது. இதுல சமந்தா மற்றும் விஜய் தேவர்கொண்டா காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது குறித்து படக்குழுவை சேர்ந்த ஒருவர் கூறிய பதில், காயம் அடைந்ததும் இருவருக்கும் முதலுதவி கொடுத்ததாகவும், ஞாயிற்றுக்கிழமை படப்பிடிப்பின் போது இருவருமே முதுகு பகுதி வலிப்பதாக தெரிவித்தனர். உடனே அருகில் உள்ள ஹோட்டல்ல அவர்களை தங்க வைத்து பிசியோதெரபிஸ்டை வரவழைத்தோம். அதுக்கப்புறம் இருவருக்கும் பிசியோதெரபி போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் இருவருக்கும் அருகில் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை என்றும், காஷ்மீரில் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு திங்கட்கிழமை மதியம் படக்குழு ஹைதராபாத்தை கிளம்பி வந்திருக்குது. குஷி படம் வரும் டிசம்பர் மாதம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த படம் தெலுங்கு, தமிழ், கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளிலும் ரிலீஸ் ஆக இருக்கிறது. நடிகை திலகம் படத்தை அடுத்து சமந்தா மற்றும் விஜய் தேவர்கொண்டா மீண்டும் சேர்ந்து நடிக்கும் படம் குஷி என்பது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன்னன் படத்தில் நடித்து வருகிறார். ஏ.ஆர். ரகுமான் இசையில் உருவாகி வரும் இந்த படத்தில் உதயநிதியுடன் ஃபகத் ஃபாசில் நடித்து வருகிறார். வைகை புயல் வடிவேலு இந்த படத்தின் மூலம் முதல் முறை உதயநிதியுடன் இணைந்து நடித்துள்ளார். இது பற்றி பேசிய உதயநிதி, வடிவேலுக்கு இந்த படத்தில் வழக்கமான கதாபாத்திரமாக இருக்காது என்றும், மேலும் மாரி செல்வராஜுடைய படங்களில் வரும் கதாபாத்திரமாகவே வடிவேலுனுடைய கதாபாத்திரமும் சற்று வழக்கத்துக்கு மாறாக வித்தியாசமாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து, இது மாரி செல்வராஜ் ஆரம்பத்திலேயே வடிவேலுடன் சொல்லி அவருக்கு கதையும் இந்த கதாபாத்திரமும் பிடித்து போவதனால் மட்டுமே தான் வடிவேலு நடிக்க சம்மதித்தார் என்றும் உதயநிதி கூறியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான உதயநிதி நடிப்பில் சமீபத்தில் வெளியான நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பையும் பெற்று தந்திருக்குது. மனிதன், சைக்கோ, கண்ணே கலைமானே போன்ற உதயநிதியுடைய தரமான படங்களில் வரிசையில் தற்போது நெஞ்சுக்கு நீதி படமும் இணைந்துள்ளது. மேலும் நடிகர், சட்டமன்ற உறுப்பினர் என பிஸியான உதயநிதியாக இருந்தாலும் தற்போது பல படங்களில் விநியோகஸ்த உரிமையை வாங்கி வெளியிட்டு வருகிறார். சமீபத்தில் ரஜினியின் அண்ணாத்த, சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன், விஜயின் பீஸ்ட் போன்ற படங்களை வாங்கி வெளியிட்டிருக்கிறார் உதயநிதி. இதைத் தொடர்ந்து தற்போது உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியாக உள்ள விக்ரம் படத்தையும் உதயநிதி தான் வாங்கியுள்ளார். வலிமை திரைப்படத்தின் மீது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் வலிமை திரைப்படமோ ரசிகர்களின் கலவையான விமர்சனங்களையே பெற்று தந்திருக்குது. அதைத் தொடர்ந்து இவர்கள் தற்போது 3வது முறையாக AK-61 படத்தில் இணைந்துள்ளனர். படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. மேலும் அஜித் இந்த படத்திற்காக தன் உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாகவும் மாறியுள்ளாராமா. இந்த படத்திற்கு பிறகு அஜித் இயக்குனர் விக்னேஷ் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார். AK-62 என்று அழைக்கப்பட்டு வரும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க லைக்கா நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் லீக் ஆயிருக்குது. தற்போது இந்த படத்தை பற்றி ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது. அதாவது, இந்த படத்தோடைய படப்பிடிப்பு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணி ஒரே கட்டத்தில் படப்பிடிப்பை விறுவிறுப்பாக நடத்தி முடிக்க படக்குழு திட்டமிட்ட உள்ளதாகவும், மேலும் இந்த படத்தை அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் வெளியிடவும் படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்றாங்க. சமீபத்தில் மிக குறுகிய காலகட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள அஜித்துடைய படமாக AK-62 திரைப்படமாக இருக்கும் என்றும் சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. தற்போது ஹாலிவுட்ல டாபிக்காவே இருந்து வருவது கமலுடைய விக்ரம் திரைப்படம் தான். அடுத்த வாரம் வெளியாக உள்ள விக்ரம் படத்தோடைய ப்ரொமோஷன் வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருது. உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரித்து நடித்திருக்கும் இந்த படத்திற்கு விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் இன்னும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்தில் அனிருத்தினுடைய இசையில் உருவாகியுள்ள இந்த படத்தின் மீது ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. சமீபத்தில் இந்த படத்தோடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது. இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கலந்து கொண்டிருக்கிறார். அதில் அவர் கூறியது, இந்த படத்தில் விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தில் நடிக்க முதல்ல நடிகர் ராகவா லாரன்ஸை தான் அப்ரோச் பண்ணதாகவும் லோகேஷ் கனகராஜ் சொல்ல, ஆனால் அவரால் இந்த படத்தில் நடிக்க முடியாத சூழலில் தான் அடுத்ததாக விஜய் சேதுபதியை நடிக்க வைக்க முடிவு செய்துள்ளோம் என்றும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் படத்தில் ஏற்கனவே விஜய் சேதுபதியை வில்லனாக காட்டியதனால இந்த படத்திலும் வில்லனாக விஜய் சேதுபதியை நடிக்க வைக்க முதலில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தயங்கியதாகவும், அதன் காரணமாகத்தான் முதல்ல விஜய் சேதுபதிக்கு பதிலாக லாரன்ஸை அப்ரோச் பண்ணதாகவும் கூறியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். இந்த நிலையில் மிக பெரும் எதிர்பார்ப்பில் விக்ரம் திரைப்படம் வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி வெளியாக உள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது.
கார்த்தி நடிப்புல உருவாகி வரும் விருமன் படத்தோடைய முதல் பாடல் ரிலீஸ் குறித்து அப்டேட் வெளியாகியுள்ளது. இயக்குனர் முத்தையா இயக்கத்துல நடிகர் கார்த்தி தற்போது விருமன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த படத்துல சூரி, பிரகாஷ்ராஜ், ராஜகரன் இன்னும் பலர் நடிக்க உள்ளனர். படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இந்த படத்தை சூர்யா மற்றும் ஜோதிகா இணைந்து தயாரிக்கின்றனர். கொம்பம் படம் போலவே இந்த படமும் கிராமத்து பின்னணியில் உறவுகளின் கதையை சொல்லும் குடும்ப திரைப்படமாக உருவாகி வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது விருமன் படத்தோடைய முதல் பாடல் கஞ்சா பூவு கண்ணழகி அப்படிங்கிற இந்த பாடலோடைய ரிலீஸ் குறித்து அப்டேட் வெளியாகியுள்ளது. கஞ்சா பூவு கண்ணழகிங்கிற முழு பாடல் மே 25 பிற்பகல் 12 மணிக்கு வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்குது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பபாய்.